அப்ப அதனால இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது என்வாயர்மெண்டல் வச்சு ஒரு கேஸ போடணும், ஈகாலஜி வச்சு ஒரு கேஸ போடணும், அக்ரிகல்ச்சரல் வச்சு கேஸ போடணும், ட்ரிங்கிங் வாட்டர் வச்சு கேஸ போடணும். இது ஒன்னு அப்புறம் நடுவர் மன்றம் தீர்ப்பு, உச்சநீதிமன்றம் தீர்ப்பு, வெவ்வேறு வகையில பல வழக்குகள் போட்டு இப்போ மத்திய அரசிடம் மறுபடியும் வந்து டிபிஆர் வந்து கர்நாடக அரசு அமைச்சருக்கு போன வாரம் அவங்க அனுப்பியிருக்கிறாங்க, ரிவைஸ்டு டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட். இத மத்திய அரசு வந்து மறுபடியும் அனுமதி கொடுக்க கூடாது. இதுக்கு என்ன செய்யணும்? முதலமைச்சர் அவர்கள் எங்களெல்லாம் கூட்டிட்டு போகணும். எங்களனா அனைத்து கட்சி தலைவர்கள், அனைத்து நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களை டெல்லிக்கு அழைச்சிட்டு மோடி அவர்களை சந்தித்து அழுத்தம் கொடுக்கணும், நீர்வளத்துறை அமைச்சர் சந்திச்சு அழுத்தம் கொடுக்கணும். அப்பதான் அவங்களுக்கும் ஓஹோ இவங்க வந்து பாத்துருக்காங்களா யோசிப்பாங்க, யோசனைப்படும். இப்ப எதுவுமே கிடையாது. கர்நாடகாக்காரங்க போய் பாத்துட்டு இருக்காங்க, நம்ம பாக்கல. அப்போ ஒன் வே தான், ஒன் வே ஃப்ரீயா இருக்குது அவங்களுக்கு. டிபிஆர் வந்து அவங்க கொடுக்குறாங்க மறுபடியும் ரிவைஸ். ஆயிரம் ஆண்டுகள் பழமையான காடுகள் எல்லாம் நமக்கு மழை கொடுக்குற காடு. இவங்க என்ன சொல்றாங்க, 12,500 ஏக்கர் நாங்க இங்க அழிச்சிடுவோம், எங்கேயோ தூரத்துல ஏதோ ஒரு 20,000 ஏக்கர் நாங்க கொடுப்போம். இதுக்கும் சம்பந்தம் இருக்கு. காட்டை அழிச்சிட்டு அதுக்கப்புறம் எங்கேயோ போய் அங்க போய் நீங்க நிலம் கொடுப்போம், அங்க நீங்க மரம் நட்டுங்க. அப்ப அதனால இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது என்வாயர்மெண்டல் வச்சு ஒரு கேஸ போடணும், ஈகாலஜி வச்சு ஒரு கேஸ போடணும், அக்ரிகல்ச்சரல் வச்சு கேஸ போடணும், ட்ரிங்கிங் வாட்டர் வச்சு கேஸ போடணும். இது ஒன்னு அப்புறம் நடுவர் மன்றம் தீர்ப்பு, உச்சநீதிமன்றம் தீர்ப்பு, வெவ்வேறு வகையில பல வழக்குகள் போட்டு இப்போ மத்திய அரசிடம் மறுபடியும் வந்து டிபிஆர் வந்து கர்நாடக அரசு அமைச்சருக்கு போன வாரம் அவங்க அனுப்பியிருக்கிறாங்க, ரிவைஸ்டு டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட். இத மத்திய அரசு வந்து மறுபடியும் அனுமதி கொடுக்க கூடாது. இதுக்கு என்ன செய்யணும்? முதலமைச்சர் அவர்கள் எங்களெல்லாம் கூட்டிட்டு போகணும். எங்களனா அனைத்து கட்சி தலைவர்கள், அனைத்து நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களை டெல்லிக்கு அழைச்சிட்டு மோடி அவர்களை சந்தித்து அழுத்தம் கொடுக்கணும், நீர்வளத்துறை அமைச்சர் சந்திச்சு அழுத்தம் கொடுக்கணும். அப்பதான் அவங்களுக்கும் ஓஹோ இவங்க வந்து பாத்துருக்காங்களா யோசிப்பாங்க, யோசனைப்படும். இப்ப எதுவுமே கிடையாது. கர்நாடகாக்காரங்க போய் பாத்துட்டு இருக்காங்க, நம்ம பாக்கல. அப்போ ஒன் வே தான், ஒன் வே ஃப்ரீயா இருக்குது அவங்களுக்கு. டிபிஆர் வந்து அவங்க கொடுக்குறாங்க மறுபடியும் ரிவைஸ் டிபிஆர் கொடுக்குறாங்க. அந்த கொடுக்கறதுக்கே நம்ம ஒரு பதட்டமான சூழல் வந்து உருவாக்கணும். அதுதான் நமக்கு தேவை. டீசெண்டா நம்ம போய் நமக்கு கர்நாடகா முதலமைச்சர் நமக்கு ஃப்ரெண்டு, நமக்கு தெரிஞ்சவரு, அங்க கூட்டணியில் இருக்கிறாங்க, நம்ம கூட்டணி கட்சி, அந்த மனநிலையில இருக்கக்கூடாது. இது தமிழ்நாட்டு உரிமை. இது காங்கிரஸ் வந்து இங்க ஒரு நிலைப்பாடு, அங்க ஒரு நிலைப்பாடு, அந்தமான்ல ஒரு நிலைப்பாடு, கர்நாடகா நிலைப்பாடு, தமிழ்நாட்டு நிலைப்பாடு, அதெல்லாம் கிடையாது. தமிழ்நாட்டோட பிரச்சனை உயிர்நாடி பிரச்சனை காவிரி. அந்த அவசரம் பிரதமரை போய் வாங்க, எல்லாரையும் போய் சந்திச்சு அழுத்தம் கொடுத்தா. இப்போ டிபிஆர் போன 4 நாளுக்கு முன்னாடி கொடுத்திருக்காங்க. 12,500 ஏக்கர் அழிப்போம் டிபிஆர்ல கொடுத்திருக்காங்க. 12,500 ஏக்கர் நாங்க அழிப்போம், 9 லட்சம் மரங்களை நாங்க வெட்டுவோம், 9,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்வோம், 67 டிஎம்சி அணைய கட்டுவோம். இதுதான் டிபிஆர்ல ரிவைஸ் டிபிஆர்ல கொடுத்திருக்கிறாங்க. நம்ம அமைதியா இருக்கிறோம். அமைதியே இருக்கக்கூடாது. இந்தியாவோட அடுத்த பிரதமர் வந்து தாவேகா தலைவர் விஜய் தான் அப்படின்ற மாதிரி அமைச்சர்களும் அவங்களோட கட்சிக்காரர்களும் தொடர்ச்சியா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கும்போது ஏன் இது அவங்க தான் நீங்க கேட்கணும். சார், ஊராட்சி பைக் கேட்டிருக்காங்க, எம்எல்ஏ கார் கொடுத்த மாதிரி ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் பைக் கேட்டிருக்காங்க. அது ஏதாவது உங்களுக்கு ஊராட்சி மன்ற தலைவர்கள், உறுப்பினர்கள் ஆமா தலைவர்கள் தான் கேட்டிருக்காங்க. அப்ப நியாயமான கோரிக்கை. இப்போ நான் இன்னொன்னு சொல்றேன், முதலமைச்சருக்கு கார் இருக்கு, கார் கொடுக்கறாங்க, அரசு கார் அமைச்சர்கள் இருக்கு, அதிகாரிகள் எல்லா செக்ரட்டரியும் கார் கொடுக்கறாங்க, அரசு கொடுக்கறாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே டிஸ்ட்ரிக்ட் சேர்மனுக்கு கார் கொடுக்கறாங்க, ஒன்றிய சேர்மனுக்கு வண்டி இருக்கு, அப்புறம் வந்து கமிஷனருக்கு வண்டி இருக்கு, முனிசிபாலிட்டி சேர்மனுக்கு வண்டி இருக்கு, முனிசிபாலிட்டி கமிஷனருக்கு வண்டி இருக்கு, கீழ் மட்டத்துல இருந்து மேல் வரை எல்லாத்துக்கும் கார் இருக்கு, வண்டி இருக்கு. எம்எல்ஏஸ் மட்டும் தான் இல்ல. ஏன்னா எங்களுடைய நிலைப்பாடு என்னன்னா, யார் யாருக்கு இல்லையோ அவங்களுக்கு கிட்டத்தட்ட எப்படியாவது இந்த சட்டமன்றத்துல ஒரு 3/2 பங்கு மக்களுக்கு கார் இருக்கும். அவங்களுக்கு தேவையில்லை, இல்லாதவங்களுக்கு அவசியம் நிறைய பேர் வந்து தொகுதி முழுக்க போகணும். அது இல்லாம வந்து நிறைய பேர் பஸ்ல வராங்க, நேரம் வீணாகுது. பஸ்ல வரது நான் பெருசா தப்புன்னு நான் சொல்லல, அவங்க நேரம் வீணாகுது. அதனால நேரம் ஒவ்வொரு மணித்துளியும் முக்கியமானது. அதெல்லாம்
தப்பு கிடையாது. இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது தப்பு கிடையாது. இருசக்கர வாகனம் சீட்டு கொடுத்ததே வந்து 2 கோடி ரூபாயாவது இருந்தாதான் சீட்டு கொடுத்தாங்க. நீங்க அதை நீங்க சொல்றீங்க.